Hello all, welcome to BYOS Computer Store. So இன்னைக்கு நம்ம கூட கஸ்டமர் அண்ட் பிசி ரெண்டுமே இருக்கு. இன்னைக்கு என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க அப்படிங்கறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். என்ன பட்ஜெட், என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஃபுல் டீடைலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oh my god, the world is ready to get this meal to have the taste. Go round and you feel this way. Wanna get up by the end of the day. My high last and I land my birdland. To live there, don't wanna hit stand. Let it be my band, my own man. That'll give peace a real strong hand. ஸோ நம்ம கஸ்டமர் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்காருங்க. நம்மகிட்ட பிசி பில் பண்ணோன்னே அவர் ஆல்ரெடி அவரோட ஃப்ரெண்டு வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து பிசி பில் பார்த்துட்டு கையோட இன்றைக்கே வாங்கணுங்கிற ஐடியாலையும் வந்துட்டார். ஸோ அதனால் சேம் டே கொட்டேஷன் வாங்கிட்டு சேம் டேலேயே அசம்பிளும் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ இந்த பிசி பில்ட் ஓவரால் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வருது. இதில் வந்து இன்க்ளூடிங் மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எல்லாம் சேர்த்து ஆக்சசரிஸோடு நான் சொல்கிறேன். என்னென்ன பர்பஸ் அப்படிங்கிறத மெயினாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரியாக வந்து கேமிங் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது கூட அடிஷ்னலாக வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸும் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் எனக்கு 1 lakh என்டையர் செட்டப்பும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஓவரால் அவர் கேட்டது ப்ளஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணது ரெண்டுமே கொடுத்துருக்கோம். என்னென்ன காம்பனன்ட்ஸுங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AMDயில் RYZEN 5 ப்ராசஸர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி RYZEN 5ல் 7600X தான் ஒன் ஆஃப் த பட்ஜெட் அண்ட் குட் ப்ராசஸர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா MSI B650 MA WIFI மதர்போர்ட் கொடுத்துருக்கோம் வித் 4 RAM ஸ்லாட்ஸ் அண்ட் WiFi அண்ட் ப்ளூடூத்தோடு வந்துடும். ஸோ இதுக்கு வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிராஃபிக் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக RTX 5060 சீரீஸு 8GB வேரியண்ட்டு. ஸோ இது கூட நம்ம வந்து ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறது க்ரூஷியல் ரேம் 16x2 32GB கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் பார்ட் வந்து 2 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வந்து ADATA XPGயில் S60ங்கிற மாடலு. ஸோ ஒன்று வந்து 1TB, இன்னொன்று வந்து 500GB. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரேஜ் போகிறப்ப நீங்கள் ப்ரைமரி செகண்டரின்னு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். இது கூட அடிஷ்னலாக வந்து நம்ம கொடுத்துருக்கிற கேபினெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 205. ஸோ ஒரு பட்ஜெட் கேஸ் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸ் ஒரு பெஸ்ட்டு பிராண்ட் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக வேணும், எனக்கு கேம் ப்ளே பண்ணாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு கேட்டனால நம்ம வந்து லிக்விட் கூலரும் இந்த பிசி பில்ட்லேயே சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். டீப் கூலில் LE520 லிக்விட் கூலர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்டையருமே பிளாக்னால ஃபுல்லாமே அதுவும் பிளாக்ல தான் கொடுத்துருக்கோம். பவர் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸில் FG 650 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். அது வந்து ஒரு 80+ கோல்ட் சர்டிஃபைட் பவர் சப்ளை. ஸோ இந்த மாதிரி உங்களோட பிசியில் வாங்குறப்ப பவர் சப்ளைஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கோல்ட் சர்டிஃபிகேஷன் இருந்தால் ரொம்ப பெட்ரு. ப்ளஸ் உங்களுக்கு வாரண்டியும் கிடைக்கும், மாடலர், செமி மாடலர் இந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அடிஷ்னலாக கிடைக்கும். நீங்கள் பண்ண போகிற பிசி பில்ட்டில் SMPSக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ இது கூட நம்ம அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் என்டையர் செட்டப்புமே. மானிட்டர் வந்து உங்களுக்கு ஏசரில் 27 inch கேமிங் மானிட்டர் கொடுத்துருக்கோம். கீபோர்ட் மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஜெப்ரானிக் சீரீஸில் கொடுத்துருக்கோம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மவுஸ் செப்பரேட்டாக வந்து ரேசரில் ஒயிட் எடிஷன் கொடுத்துருக்கோம். ஹெட்ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேசரில் பிளாக் ஷார்க் ஒயிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த என்டையர் பிசி செட்டப்புமே சேர்த்து தான் உங்களுக்கு 1 lakh வந்திருக்கு. ஸோ எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கஸ்டமருக்கு பேக் பண்ணி அவர் வந்து பொள்ளாச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பயோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் யூஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் யூஸாக இருந்தாலும் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பிசி பில்ஸ் பண்ணி தர்றோம். ஸோ உங்களோட ஸ்பெக் இருந்தாலும் நீங்கள் கொடுங்க, இல்லை சஜஷன்ஸ் வேணும்னாலும் ஓப்பனாக கேளுங்க. நாங்கள் வந்து எங்களோட ஃபுல் சஜஷன்ஸ் உங்களோட பட்ஜெட்டில் பெஸ்ட்டு காம்பனன்ட்ஸ் எது ஆட் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி தர்றோம். பிசி பில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா EMI ஆப்ஷன்ஸ் இருக்குது, பஜாஜ் EMI இருக்குது, பேங்க் EMI இருக்குது, அண்ட் கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு EMI ஆப்ஷன்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். Until then, bye from BYOS.